ஜனவரி 12ஆம் தேதி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளானார். அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை செய்த பொழுது அவருடைய தொண்டையின் அடியில் ஒரு சிறிய துப்பாக்கி குண்டு துகள் இருந்தது. அதை மருத்துவர்கள் எடுக்க பயந்தார்கள். இதே 23ஆம் தேதி தான் ஒரு முறை அதிகாலையில் அவர் தும்முகிற பொழுது அந்த குண்டு துகள் வெளியிலே வந்துவிட்டது. இறைவன் அந்த குண்டு துகள் ஒரு நூல் அளவிற்கு தொண்டை குழியில் பட்டிருந்தாலும் கூட அன்றே நம்முடைய புரட்சித் தலைவரை நாம் இழந்திருப்போம். ஆனால் இன்னும் பல ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குண்டு கூட அவருடைய தொண்டை பகுதியிலிருந்து வெளியிலே வந்துவிட்டது. அந்த 23ஆம் தேதியை நினைவு கூறுகின்ற வகையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். பல்வேறு பகுதிகளில் பொன்மனத் தலைவனுக்கு நிறைய விழாக்கள் நடந்தாலும் இந்த விழா என்பது ஒரு தனி சிறப்புமிக்க விழாவாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த விழாவில் இன்று காலை முதல் இரவு வரையிலும் தொடர்ந்து அரசியலுக்கு யார் வந்தாலும் எம்ஜிஆர் ஆட்சியை போல் நாங்கள் ஆட்சி தருவோம், எம்ஜிஆரை போலவே நாங்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்துவோம் என்று பேசுகிற அளவிற்கு பெருமையும் புகழும் செல்வாக்கு மிக்க தலைவர் தான் நம்முடைய தலைவர். அவருக்கு எந்த கொள்கையும் இல்லை, லட்சியமும் இல்லை, ஏதோ சினிமா கவர்ச்சியால் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்று பேசுகிறார்கள். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஒரே கொள்கை, ஒரே லட்சியம் என்பது இந்த உலகத்திலே, இந்த தமிழகத்திலே பசித்தவன் எவனும் இருக்கக்கூடாது, அந்த பசி போக்கக்கூடிய ஒரே கொள்கை தான் என்னுடைய கொள்கை என்பார். சமதர்ம சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்கிற அண்ணாவின் கொள்கை தான் என் கொள்கை என்பார். அரசியல் ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது தலைவர் சொன்னார், எங்களுடைய அரசியல் கொள்கை லட்சியம் என்பது கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். இதுதான் இந்த மாநிலத்தை பொறுத்தளவில் இந்த மாநில மக்கள் உயர்வு பெற வேண்டும், இந்த மாநில மக்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற லட்சிய பாதையில் தான் என்னுடைய பயணம் இருக்கும் என்றார். அவர் கழகத்தை தொடங்கிய தொடக்க காலத்திலே மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி ஒரு 100 நாள் கட்சி, அது சினிமா போல 100 நாள்